சிம்பிளான அண்ட் குயிக்காக செய்கிற மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டான நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மோதகம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பல்லம்மா. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை இந்த பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் டைரெக்டாக பேன்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் எல்லாத்தையும் மெஷர் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்லேயே நீங்கள் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணான்னா நீங்கள் ப்ரௌன் சுகராக எடுத்துக்கலாம், கண்டன்ஸ் மில்க் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே பண்ணலாம், குங்குமப்பூ இல்லாமல் கூட. இப்போ இதை நான் ஸ்டவ் மேலே வச்சிடுறேன். ஸ்டவ் மேலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப போட்டு நல்லா கலரக்கூடாது. பாருங்கள், பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ இதை நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி திக்காகி வரும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சைடில் இருக்க ஆடையெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பேன் எடுத்திங்கன்னா குயிக்காக ரெடி ஆகிடும், ஆனால் அடி பிடிக்காது. பாருங்கள், திக்காகிட்டே இருக்குது. இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி திக்காகி எல்லாம் ஒன்று சேர வரணும். இந்த ஸ்டேஜில் கட்டி எதனா இருந்துச்சுன்னா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காகிட்டே இதெல்லாம் நல்லா ஒன்று சேர வரணும். சைடில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டே வாங்க. அதுதான் இந்த ரெசிபிக்கே ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து கூட நல்லா சுண்ட காய வச்சுட்டு இந்த மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறமா சுகரும் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீயும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கோவா கிடச்சிடும். அதிலே கூட நீங்கள் மோதகம் பண்ணலாம். அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். பாருங்கள், இது நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மோதகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் நம்ம இதுக்கு நடுவில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் நல்லா கிரேட் பண்ண கோகோனட், அதாவது ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்து கூட நல்லா பேனில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கட் பண்ண முந்திரி, பாதாம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாகரி பவுடர் எடுத்திருக்கேன், அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடராக இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லம் நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது
ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஓரமாக வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மோதகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கோவா, அது நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போது கையில் வந்து லைட்டாக வந்து கீ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா வந்து நம்ம வந்து மாலிஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வந்து நம்ம வந்து மாலிஷ் பண்ணணும். இப்போ இதை நல்லா வந்து மாலிஷ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். நான் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, கையிலே பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மோல்டில் வந்து கீ வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கீ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோவாலேருந்து லைட்டாக ஒரு சின்ன உருண்டை எடுத்து இதை நல்லா வந்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோல்டில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து உள்ளெல்லாம் வந்து நல்லா வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். எல்லா பக்கமும் நல்லா போய் அச்சில் வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக வந்து செட் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ செட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்துலேருந்து கொஞ்சமாக வந்து எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சீல் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து வச்சு இதை வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். கீழே வந்து நல்லா வந்து நம்ம செட் பண்ணணும். இல்லைனா வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னொன்று நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சுற்றி வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அச்சில் அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சீல் பண்ணிடணும். சீல் பண்ணுறது நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும். அந்த மாதிரி நம்ம சீல் பண்ணணும். அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகி வெளியே வராது. இப்போ இந்த மாதிரி சீல் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அச்சை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக வந்து மோதகம் வந்து வந்துடுச்சு பாருங்கள். அண்ட் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், டக்குன்னு குயிக்காகவும் செஞ்சிடலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவும் ஃபேவரட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் ரொம்ப வந்து லைக் பண்ணுவாங்க. அண்ட் பாருங்கள், நம்மளோட மோதகம் எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பாய்.